வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபின்டெக் வாத்தியார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? மாதம் சம்பளம் வந்தால் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் சில பேருக்கு அது பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு இஎம்ஐ அடிக்ட். ஆமாங்க, இஎம்ஐ அடிக்ட். இவர் தான் நம்ம நண்பர். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. நல்ல சம்பளம். ஆனால் ஒரு சின்ன தவறு அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அது என்னென்னா கெட் இன் இஎம்ஐ. அந்த ஒரு கிளிக். ஆமாம், அந்த ஒரு கிளிக்கில் தான் எல்லாமே ஆரம்பிச்சது. முதல் கிளிக் ஒரு ஃபோன் இஎம்ஐயில், அடுத்து ஒரு பைக், அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப், அதுக்கு மேலே கிரெடிட் கார்டு பில். சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ 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 முடிஞ்சு. ஒரு நாள் அவன் உட்காந்து கணக்கு பார்த்தான். அப்போ தான் தெரிஞ்சுது சம்பளத்துக்கு மேலே இஎம்ஐ தான் போகுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியாக பேசி அவுட்டிங் போக முடியல, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன் சரியாக கூட தூங்க முடியல. அப்போ தான் அவன் உணர்ந்தான், நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் வாழவே இல்லை. அந்த நாள்லேருந்து அவன் ஒரு முடிவு எடுத்தான். தேவையில்லாத இஎம்ஐகளை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தான். பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி அவனோட டேவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தான். முதல்ல சேவிங், அப்புறமா தான் ஸ்பெண்டிங். இப்போ அவன் வாழ்க்கை அவன் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்களும் இஎம்ஐ ட்ராப்பில் இருக்கீங்களா? இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் எதனா இஎம்ஐலேருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபின்டெக் வாத்தியாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.